லட்சம் கோடி பட்ஜெட்ல 1,50,000 கோடி 55,000 கோடி பட்ஜெட் 56%. ஒட்டுமொத்த 3 லட்சம் கோடி பட்ஜெட்ல 56% தான் திட்டங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான பட்ஜெட். 44% வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், சேலரி, பென்ஷன், அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இது 1,20,000 கோடி போயிடுச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 1,55,000 கோடி இருக்கு பார்த்தீங்களா? இதுல கரப்ஷன் மட்டும் எத்தனை பர்சன்ட் போகும்? 10%, 20%, எவ்வளவு? 40%. 40% கமிஷன். ஒரு நாள் வந்து நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன், டாக்டர் கலாமோட இருக்கப்ப 2014 40% கமிஷன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் அப்போ எழுதினேன். 2014 2011 ஜெயலலிதா அவர்களது ஆட்சி அதை உருவாக்குவதற்கு நான் கொடுத்த தேர்தல் அறிக்கையை அவர்கள், நான் கொடுத்த டெவலப்மெண்டல் அஜெண்டா, அதாவது டெவலப்மெண்டல் விஷன், அதை வந்து தேர்தல் அறிக்கையாக எடுத்து அதை விஷன் 2023 மாற்றினாங்க. மாற்றி செயல்படுத்தும் பொழுது என் காதுக்கு வந்த தகவல் 40%. அப்பயே 40%, அம்மா இருக்கும் போதே 40% அப்படின்னா இப்போ சரி வேணாம், போட்டு 40% வச்சுக்குவோம். அப்படி வச்சா 1,50,000 கோடியில 60,000 கோடிய, இந்த 60,000 கோடிக்கு தான் இவங்க 2 பேரும் சண்டை. இந்த 60,000 கோடியை அடுத்து எப்படி எடுப்பதற்காகத்தான் இத்தனை கூட்டத்தை காமிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 60,000 கோடி இதற்கு தான். இது மட்டும் இல்லை, இந்த 60,000 கோடி கவர்மெண்ட் நீங்க கொடுக்குற வரி பணத்திலிருந்து எடுத்து அடிக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி சிஎம்டிஏல அப்ரூவல் வாங்கணும்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 ரூபா தனியாக கொடுக்கணும். அதுக்கு துண்டு சீட்டு தான் கரெக்டாக போய் சேர்ந்துடும் அப்ரூவல். இது மாதிரி அத்தனை அப்ரூவலுக்கும் ஒரு இடத்தை விற்கணும்னா, சொத்தை விற்கணும்னா, ஒரு வீடு கட்டணும்னா உங்களால் முடியாது, பணம் இல்லாமல் முடியாது. இந்த நிலைக்காக உங்களை தேர்ந்தெடுத்தோம். இந்த நிலைக்காக அடிச்சு வரி வருமானத்தில் தான் நீங்க 60,000 கோடி அடிக்கிறீங்க. அட்லீஸ்ட் தொழில் பண்றவனை நிம்மதியா தொழில் பண்ண விட்டானே, ஒரு வீடு கட்டுறவனை நிம்மதியா வீடு கட்ட விட்டானே, ஒரு வேலை பார்க்கிறவனுக்கு, படித்தவனுக்கு வேலை கிடைக்குமா? நீங்க வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட சூழல்.